காலத்தில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தலைமை பண்புகளோடு திகழ்ந்த எனக்கு சட்டமன்றத்தில் முதல் வரிசையிலிருந்து பின்வரிசைக்கு தள்ளுகிறார்கள். இதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஒரு பெண் என்பதாலேயே இப்படிப்பட்ட நடவடிக்கையில் மேற்கொள்கிறார்கள் என்றால் காங்கிரசும் திமுகவும் இணைந்து செய்கிறார்கள். முன்வரிசையில் பெண்களே இருக்கக்கூடாது, அது ஆளுங்கட்சி தரப்பிலும் இருக்கக்கூடாது, எதிர்கட்சி தரப்பிலும் இருக்கக்கூடாது என்பதுதான் திமுக காங்கிரசின் நிலைப்பாடா இருக்கு. பெண்களுக்கென்று எந்த அங்கீகாரமும் தராத ஒரு சட்டசபை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அம்மையார் காலத்தில் ஃப்ரண்ட் லைன் லீடரா என்ன வச்சிருந்தாங்க, அக்கா பாலபாரதி அவர்கள் ஃப்ரண்ட் லைன் லீடரா இருந்தாங்க. இப்படி பெண்கள் முன்வரிசையில் இருந்து ஆட்சி பொறுப்பிலும் தங்கள் பங்களிப்பை தந்து, எதிர்கட்சி வரிசையிலும் ஆட்சியை உதவக்கூடிய பங்களிப்பை தந்து, விமர்சனங்களையும் செய்து மக்களுக்கான தளத்தில் பெண்கள் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் 10 ஆண்டு கால ஆட்சியில் இருந்து அம்மையார் அவர்கள் அந்த வாய்ப்புகளை பெண்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் அதே போல தேசிய அளவில் பார்த்தீர்களானால் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் முயற்சியின் காரணமாக பாஜகவின் வளர்ச்சி என்பது இன்றைக்கு பெண்களால் நடந்து கொண்டிருக்கிறது. அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். பெண்களாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு இந்திய அளவில். அதே மாதிரி அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பெண்களாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் இந்திய அளவில். எனவே இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? காங்கிரஸ் கட்சியில் ஒரே ஒரு பெண் உறுப்பினர் 3 முறை கூட ஒரு உறுப்பினர் கூட கொடுக்கக்கூடிய மனநிலை இல்லாதவர்கள். காங்கிரஸ் கட்சி குறிப்பா பெண்கள் தலைமை பண்புகளோடு திகழக்கூடியவர்களை தலைமை பண்புகளுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு தான் அவங்க வச்சிருக்காங்க. பெண்களுடைய தலைமை பண்புகளை மறுக்கக்கூடிய இடத்தில் காங்கிரஸ் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண் ஃப்ரண்ட்லைன் லீடர் 2வது எலெக்ட் ஆனவர் முதல் முறை மறுக்கப்படுகிறது. சரி, பட்டியல் இருந்து கொடுக்குறாங்க, ஓகே, அதனால நான் அவங்களோட இணைந்து போறேன். ஆனா 2வது முறை ஒரு வாய்ப்பு வரும்பொழுது ஃப்ரண்ட்லைன் லீடரா ஒரு பெண்ணை கொண்டு வருவது இவர்களுக்கு என்ன சிரமம்? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. பெண்களுக்கு என்று தர வேண்டிய தளத்தை மறுக்கிறார்கள். அங்கேயும் ஒரு ஆணாதான் கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஒரு இடம் என்பது காங்கிரஸ் கட்சி, அதுதான் உண்மை. அந்த அளவில் அந்த இடத்தில் தான் நான் காங்கிரஸ் கட்சியை மறுக்க தொடங்கினேன். அங்கதான் நான் பாரதிய ஜனதா கட்சி, நீங்க சகோதரி வானதி ஸ்ரீனிவாசனை பாருங்க, அகில இந்திய மகிழா மோர்ச்சாவுடைய தலைவர் ஆக்குகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அதே இடம் வேகன்சி வரும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல இருந்து தான் கொடுப்போம், தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தரமாட்டோம். அப்ப தமிழ்நாடு அங்க புறக்கணிக்கப்படுதுல காங்கிரஸ் கட்சியில, அதுதானே உண்மை. அப்போ அங்கேயும் தமிழ்நாட்டுல இருந்து என்னைய பரிந்துரை பண்றாங்க, வெரி நெக்ஸ்ட் போஸ்ட்ல இருக்க, அங்கேயும் தரமாட்டேங்கிறான். ஸோ இது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு மறுப்பு, பெண்களுக்கு மறுப்பு, இந்த மனநிலை தான் காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆகையால பாரதிய ஜனதா கட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர் காங்கிரஸ் பிஜேபியை தலைமை பொறுப்பில் இருந்து பல ஆண்டுகள் நடத்தியவர். அதன் பின்னர் அவங்கள ஒரு ஸ்டேட் இல்ல 2 ஸ்டேட்டு கவர்னர் ஆக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒரு சிறப்புகளை பெண்களுக்கு தரக்கூடிய கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அதனால அதிகமான பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வருவார்கள். இன்னும் பார்க்க போகிறீர்கள், இது நடக்கத்தான் போகிறது. பெண்களுக்கு மரியாதை நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி பத்மஜா வேணுகோபால் சொல்லிருக்காங்க, என்ன மரியாதை இல்லை, என்ன விஷயம்? ஆமா, இப்ப அவங்களும் சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப நீங்க உரிய தகுதி இப்பதானே நிறைய சொன்னேன், அதெல்லாம் நீங்க போடுங்க. பெண்களுக்கு தகுதி இருந்தா அதுக்குண்டான அங்கீகாரம் கொடுக்கறது இல்ல, ஒழுங்கா நடத்துறது இல்ல கட்சிக்குள்ள, இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. எவ்வளவு பெண்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்துகிட்டு இருக்காங்க பாத்தீங்கல்ல. சட்டமன்றத்துல உங்களுக்கு இருக்கை தான் நீங்க கட்சி மாறுவதுக்கு இருக்கை மட்டும் கிடையாது, ஃப்ரண்ட் லைன் லீடருங்கிறது. நீங்க பல ஆண்டு காலம் ஃப்ரண்ட் லைன் லீடருக்கு ஸ்பீக்கர் அனுமதி தரணும் பேசுறதுக்கு. அந்த தரதுனால யாருக்கு நன்மை? இளங்கோடு தொகுதி மக்களுக்கு நன்மை, கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு நன்மை, தமிழக மக்களுக்கு நன்மை. நல்லா பேசக்கூடியவங்க ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறாங்க பல ஆண்டு காலமா. அதை வேண்டுமென்று பேக் சீட்ல தள்ளுறாங்க. ஏன்? லேடிங்கிறதுனாலயா? திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து இந்த வேலையை செய்யுது இல்லையா? இதை நம்ம தட்டி கேட்க வேண்டாமா? இவ்வளவு பெரிய துரோகத்தை அழிச்சிருக்காங்க. 2வது தடவை அது ஃப்ரண்ட் லைனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வரும்போது மறுக்கப்படுகிறது. இதைதான் நீங்க பார்க்கணும். இத மாதிரி துரோகங்களை இவங்க தான் செய்ய முடியும். அந்த வகையில பெண்களுக்கு உண்டான தலைமை பண்புகளின் நம்பிக்கை இல்லாத கட்சிகள் தான் இந்த திமுகவும் காங்கிரஸும். அதை தான் நான் வன்மையா கண்டிக்கிறேன். காங்கிரஸ் கட்சியில தான் உங்களுக்கு மகளிர்ல அகில இந்திய பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அகில இந்திய 2வது பொறுப்பு ஏதோ ஒண்ணு இல்ல, உங்களுக்கு அது ஏதோ ஒண்ணு. எனக்கு முதன்மை பொறுப்பா இருக்கணும். என்னுடைய பண்புகள் முக்கியமா உங்களுக்கு பதவிங்கிறது இருந்தாதான் பெண்கள் எம்பவர்மெண்ட் வரும்.
பதவி இல்லாம பெண்களை நீங்க எம்பவர் பண்ணேன்னு சொல்ல முடியாது. சரி, நாளைக்கு நீங்க வந்து பெண்கள் வந்து அவங்க நாளைக்கு பாஜக உங்களுக்கு பதவி கொடுக்கல, அதெல்லாம் கொடுப்பாங்க. பொறுத்திருந்து பாருங்க எந்த அளவுக்கு அங்கீகாரப்படுத்துவாங்கங்கிறத நீங்க விரைவில் பார்க்க போறீங்க. என்னால உறுதியா சொல்ல முடியும் அந்த விஷயத்தை. ஒருவேளை பாஜக பதவி கிடைக்கிறவங்களுக்கு இப்ப பார்லிமெண்ட் நீங்க சீட்டுக்கு வந்து காங்கிரஸ்ல கேட்டீங்க, கொடுக்கல. பாஜக உங்களுக்கு காங்கிரஸ் சீட் கொடுக்கலன்னு சொல்லி அவங்க இங்க பாருங்க, அவங்க எந்த சீட் கொடுத்தாலும் சரி, பதவிகள் கொடுத்தாலும் சரி, அந்த பதவிகள் எல்லாமே ரெண்டு விஷயத்தை மையப்படுத்தா இருக்கும். ஒண்ணு, பெண்களை அங்கீகாரப்படுத்துறது, அதிகாரப்படுத்துறது முயற்சி இருக்கும் அதுல. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் பணியாற்ற தளத்தை உருவாக்குவாங்க. அதுதான் பாஜகவின் சீரிய தன்மை. அதை நிச்சயமா செய்வாங்க. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமா பெண்களுக்கு வழங்கக்கூடிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இருக்காரு. அவர் கனவுகளை வலுப்படுத்துவதற்கு தான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.